ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பிக் ஹார்வெஸ்ட்னு சொல்லலாம். மாடி தோட்டத்தில் இப்போ நிறைய காய்கறிகள் விளைஞ்சிருக்கு. ஹார்வெஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க, நிறைய காய்கறிகளுக்கு எல்லாமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம், நம்ம மஞ்சள் பூசணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முதல்ல நம்ம மஞ்சள் பூசணிலேருந்து ஆரம்பிக்கலாம். இருங்க, நான் பெரிய கூடை எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள், இந்த கூடை ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிட போகிறோம். எப்போவுமே ஹார்வெஸ்ட் வந்து தேவைப்படும் போது தான் எடுப்பேன். ஆனால் வந்து என்னென்னா, இப்போ வந்து எல்லாமே அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம், வீணாக போயிடும். முதல்ல மஞ்சள் பூசணி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே தனியாக வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இல்லைங்க, அடியில் இருக்குங்க, பாரு. ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் பாருங்க. ஆமாம், மஞ்சள் பூசணி ஐயோ ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் ஹார்வெஸ்ட்க்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆமாம், இந்த கூடையில் வச்சுப்போம். செமையாக ரெடியாக இருக்குது. இந்த மஞ்சள் பூசணியை பற்றி பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த மஞ்சள் பூசணியால் என்னென்ன பயன்கள், அந்த பூசணி விதைகளை சாப்பிடும்போது நமக்கு எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த பூசணிக்காயை நம்ம டெய்லி உணவில் சேர்க்கும்போது என்ன நடக்கும், அதாவது நம்ம நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க இந்த மஞ்சள் பூசணி. டெய்லி நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இன்னொன்று இருக்குது, அதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். வாங்க பண்ணலாமா? இது அப்புறம் பண்ணிக்கலாமா? இது வந்து நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலை, நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். ஒரு வாரம் கழித்து இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாங்க. ஒன்று போதும், நமக்கு வீட்டு சமையலுக்கு தேவையானது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா வீணாக போயிடும். இது வந்து 1 வீக் கழித்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க. அடுத்தது நம்ம என்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா, அடுத்தது நம்ம போட்ட கீரைகள் சூப்பராக வளர்ந்து வந்துச்சு பாருங்கள். சிறுகீரை, இதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். சிறுகீரையை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஆண்களின் வரப்பிரசாதம் சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில். இந்த சிறுகீரையை சாப்பிடும்போது என்ன ஆகும், இந்த சிறுகீரையை சாப்பிடும்போது நமக்கு ஆண்களுக்கு என்ன ஒரு சக்தி கிடைக்குன்னா, மலட்டுத்தன்மை போக்கக்கூடிய சக்தி இந்த சிறுகீரைக்கு இருக்குங்க. நம்ம வாரத்துக்கு 3 நாள் இந்த சிறுகீரையை சமைச்சு சாப்பிடும்போது அந்த மலட்டுத்தன்மை நீக்கி, அதுவும் மட்டும் இல்லாமல் விந்தணுக்களோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தண்டு கீரை வந்து குட்டியாக தான் வளர்ந்துருக்கு நம்ம போட்டது. இன்னும் இது பெருசாகலை. இதை மட்டும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த கீரை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணும், எல்லாரும் சொல்லுவாங்க 30 நாளில் பண்ணுங்கள், 35 நாளில் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து கணக்கு வைக்கவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம போடுற உரங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வளரும். இப்போ நான் ஏன் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த கீரை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணும், அதாவது இதில் விதைகள் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடணுங்க. அப்போ தான் அதோட சுவையும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். விதைகள் வந்துடுச்சுன்னா அது வந்து முத்தி போயிடும். ஸோ ஒரு இடத்துல இப்போ நிறைய கீரைகள் போடும்போது ஒரே ஒரு இடத்துல உங்களுக்கு விதைகள் வந்தால் கூட மொத்த கீரையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் கணக்கு. டைமிங்லாம் பார்க்கக்கூடாது, நாள் கணக்கெலாம் பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா தான் கீரையோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிறுகீரையை இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல. நாங்கள் 2 பேருக்கு தான் இதை சமைக்க போகிறேன். அதனால் சிறுகீரை எப்படி சமைக்கலாம், இன்றைக்கி நான் எப்படி சமைக்க போகிறேன்னா, சிறுகீரையோட பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா சுவை சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு, 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுட்டு கடைஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னென்னா, சிறுகீரை வந்து கடைசலும் நம்ம பூசணிக்காய் வந்து பொரியலும் தான் பண்ண போகிறேன். வாங்க சிறுகீரை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வேரோடு தான் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து எப்படின்னா நம்ம சமையலில் சேர்க்கணுன்னா, வெறும் இந்த வேரை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இதை தண்டோடு சேர்த்திங்கன்னா தான் நார் சத்து நல்லாயிருக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் பறிச்சிடுறேன் பாருங்கள். வேரோடவே எடுத்துடலாம். இதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் விதைகள் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது நமக்கு இன்னும் 1 வீக்கில் வளர்ந்து வந்துடும். 2 பேருக்கு தேவையான கீரைங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டால் 4 பேருக்கு நமக்கு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ டெண்டராக இருக்குது இந்த கீரை, பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆர்கானிக்கான ஒரு கீரைங்க, மருந்தே எதுவும் போடாமல் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள்.
வெறும் தொழு உரம் மட்டும்தான், அதுவும் கொஞ்சம் தான். கீரைகளுக்கெல்லாம் நான் எப்போவுமே உரங்கள் நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. எப்போவுமே கீரைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறித்து அப்படியே கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாமே நம்ம பறிச்சிடுவோம். இந்த கீரை கூட பத்தலைன்னா கூட நம்ம கொஞ்சம் களைக்கீரைகள் சேர்த்துக்கலாம். தண்டு கீரை அதெல்லாம் அங்கங்கே முளைச்சிருக்கு, அதையும் நம்ம பறித்து சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான கிடச்சிடும். இங்கே பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு, பார்க்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. ஆர்கானிக்கான கீரை சொன்ன மாதிரி இது ஆண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த சிறுகீரை தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த மலட்டுத்தன்மை நீங்கி விந்தணுக்களோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே நம்ம பறிச்சிட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதுங்க, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பருப்பு போட்டு கொஞ்சம் தக்காளியை போட்டு நாம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இன்னும் குட்டி குட்டியாக இதில் இருக்குது. அடுத்தது அது வளர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம கீரையை இப்போ சூப்பராக பறிச்சிட்டோம். இதை நம்ம பாருங்கள், இந்த கீரை கடை தேவைப்பட்டால் கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம், சேர்த்துக்கலாம். நமக்கு பத்தலைன்னா இதையும் சேர்த்துக்கலாம். சிவப்பு தண்டு கீரை இங்கே பாருங்கள். கீரையில் அயன் சக்தி நிறைய இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெய்லி ஒரு கீரை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு தேவையான அயன் சக்தி கிடச்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதுங்க. அதுவும் இல்லாமல் சூப் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். சூப் வைக்கிறதுக்குன்னே சில கீரைகள் இருக்குது, அதையே நாம் இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சுப்போம். பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இது தண்டோடு சேர்த்து போடும்போது நமக்கு ஓரளவுக்கு கணிசமாக கிடைக்குங்க. பருப்பும் தண்டும் சேர்த்து போடும்போது 4 பேருக்கு தேவையான அளவு கிடச்சிடும். ஃப்ரெஷ்ஷான கீரை பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம கீரை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், நம்ம போட்ட புளிச்சக்கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். புளிச்சக்கீரை இப்போ தான் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், இன்னும் நல்லா பெருசாகணும். இது வந்து பெருசான பிறகு தான் நம்ம பறிக்க முடியும். இதுலேயும் சில கீரைகள் இருக்குது, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எடுத்து களைக்கீரை மாதிரி இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடியே நம்ம விதைகள் வரத்துக்கு முன்னாடியே பறிச்சிடணும். இதையும் நம்ம வந்து களைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதையும் சேர்த்து கடைஞ்சா செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு முள்ளுக்கீரை தான். இதில் ஒரு தக்காளி செடி வந்திருக்குப்பா பாருங்க. இது வந்து பருப்பு கீரை, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா தக்காளி செடி பார்த்தியா ஒன்று வந்திருக்கு, தக்காளி செடி தானாக வந்திருக்கு. இந்த மாதிரி தானாக வர செடியில் தான் எக்கச்சக்கமான காய்கள் காய்க்கும். போதும், இந்த அளவுக்கு பறிச்சா போதும். இங்கே பாருங்கள், இந்த களைக்கீரையும் சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாம். அடுத்தது நம்ம போட்ட பாலக்கீரை பாருங்கள், இன்னும் பாலக்கீரை மெதுவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் உரங்கள் இதுக்கு சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா நல்லா பாலக்கீரை பெருசாக வரும். இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குங்க. இதுக்கு தேவையான உரங்கள் நம்ம கண்டிப்பாக போடணும். அடுத்தது நம்ம என்ன பறிக்க போகிறோன்னா தம்பட்டவரை தான் பாருங்கள். தம்பட்டவரை இதெல்லாம் நான் விதைக்காக விட்டுருக்கேன். இது எதுக்காக விதைக்கு விட்டுருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதோட விதைகளை எடுத்து காய வச்சு அரைச்சி டீ போட்டு சாப்பிட்டா இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்டருங்க இது. அதனால தான் இது விதைக்கு விட்டுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் டெண்டராக இருக்கிறத நம்ம பறிச்சிக்கலாம். எது கூட வேணாலும் சேர்த்து போட்டு நம்ம சமைக்கலாம். காரக்குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி ஒரு 4 பறித்து நான் என்ன பண்ணுவேன், பொரியல் சாம்பார் எதில் எல்லாத்துலேயுமே போட்டுருவேங்க. அவ்வளோ சத்துக்கள் இருந்து இந்த தம்பட்டரையை நம்ம கண்டிப்பாக சமையலை சேர்த்துக்கலாம். ஈஸியாக வளரக்கூடியது தான். பாருங்கள், இதுவா எல்லாம் பெருசாக இருக்குது, குச்சி போயிடுச்சால கொஞ்சம், இது கொஞ்சம் பரவாயில்ல. இது பாருங்கள், விதைகளுக்காக விட்டது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அது அப்படியே நல்லா காயட்டும். அதிலே காஞ்சி வந்த பிறகு நம்ம விதைகள் எடுத்துக்கலாம். மேலே இருக்குங்க, எட்டாவது போல் இருக்கே, ரொம்ப மேலே இருக்கு. அதெல்லாம் ஏணி போட்டு தான் பறிக்கணும். அதுக்கப்புறம் ஏணி போட்டு நான் பறிச்சிடுவேன். பாருங்க, ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் டெண்டராக இருக்கிறத பறிச்சிக்கலாம்.
முத்தந்து நல்லா வேக வச்சு சமைக்கிறேங்க, அதனால் முத்தந்து வேணாம். இந்த பக்கம் கூட ஒன்று இருக்குது. போதும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூப்பராக இதை வைக்கலாம். பொரியலில் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, இது ஒரு ஹார்வெஸ்ட்டு. வாங்க அடுத்த ஹார்வெஸ்ட்டுக்கு போகலாம். அடுத்த ஹார்வெஸ்ட் வாங்க. அடுத்த ஹார்வெஸ்ட்டு நம்மளோட முள்ளங்கி தான். இங்கே பாருங்கள், சூப்பராக தலைன்னு வளர்ந்துருக்கு. இந்த முள்ளங்கியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நீர் சத்து நீர்ந்த காய்கறிகள் நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து என்னென்னா, முள்ளங்கி விதைகள் போட்டு 5 இல்லை 6 நாளுக்குள்ளே முளைச்சி வந்துடுங்க. ஹார்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, முக்கியமான விஷயம் 30லேருந்து 35 நாளுக்குள்ளே நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அப்படியே முத்தி போயிடும். பெருசாக இருக்கோ காய் சின்னதாக இருக்கோ அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். 30லேருந்து 35 நாளுக்குள்ளே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இதோட கீரைகள் கூட சமைச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். சைஸை பற்றி யோசிக்காதீங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டிங்கன்னா முத்தி போயிடும். இதில் என்ன பண்ணலாம், நிறைய இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக இருந்தால் சாம்பாரில் போட்டுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்போ நிறைய தான் இருக்கும். ஏன்னா எங்கள் 3 பேருக்கு 2 பேருக்குலாம் இது நிறைய தான் அளவு. இப்போ பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வந்துருக்கு. இதை என்ன பண்ணலாம், புலாவ் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும் புலாவ் பண்ணும்போது. பாருங்கள், இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். விட்டிங்கன்னா அப்படியே முத்தி போயிடும். பெருசாகலை சின்னதாகலாம் யோசிக்காதீங்க. இங்கே ஒரு 2-3 மட்டும் இப்போ தான் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் அதை மட்டும் விட்டுடலாம். இதை மட்டும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். இதோட கீரைகளும் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதை என்ன பண்ணலாம், இந்த கீரையை வந்து பொரியல் பண்ணலாம். கடையெல்லாம் பருப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு போட்டு கடைஞ்சின்னா கசப்பு தன்மையே இருக்காதுங்க. இந்த கீரையை பொரியல் பண்ணும்போது என்ன பண்ணணும், பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இலையை இப்போ நம்ம பொரியல் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. எந்த வித பூச்சி தாக்கத்திலும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத பழுத்தது மட்டும் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், முள்ளங்கி ஹார்வெஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நிறைய இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், புலாவ் பண்ணலான்னு சொன்னேன். அது புலாவ் பண்ணும்போதும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புலாவ். முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட அந்த புலாவ் பண்ணால் சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுக்கு என்ன ஒரு சைட் டிஷ்னால் தயிர் பச்சடி அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் மாதிரி பண்ணணும். ஒரு உருளைக்கிழங்கை 8ஆக கட் பண்ணி அப்படியே லேசாக வேக வச்சு 3/4 பாத்தில் எடுத்துகிட்டு மிளகாத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு பெசரிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு, அதுவும் நல்லெண்ணெயில் போட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அந்த புலாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஹார்வெஸ்ட் இவ்வளோதாங்க. நம்மளோட மஞ்சள் பூசணி என்னென்ன ஹார்வெஸ்ட் பாருங்கள். மஞ்சள் பூசணி இருக்குது, பெருசாக சூப்பராக வந்திருக்கு. சிறுகீரை நம்ம இது பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் தம்பட்டை வர கொஞ்சம் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், முள்ளங்கி சூப்பராக வந்திருக்கு. கீரை இன்றைக்கி சூப்பராக இருக்கும் சமைச்சா. எந்த கீரை சமைக்க தெரியல, இந்த கீரையான்னு. இது வந்து ஒரு நாள் தாங்குங்க, அதனால் இது நம்ம இன்றைக்கி சமைக்க வேணாம். சிறுகீரையை கண்டிப்பாக இன்றைக்கி சமைச்சிடணும். இப்போ கீரைகள் எப்போவுமே பறித்தவொடனே சமைச்சாதான் ரொம்ப ரொம்ப அதோட சத்துக்கள் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இன்றைக்கி இன்றைக்கி இவ்வளோதாங்க ஹார்வெஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.